இன்றைய வேத வசனம் மத்தேயு 1 இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை எங்களிடம் கடந்து வருகிறது. இம்மானுவேல் என்ற நாமம் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது மாத்திரம் நினைவு கூறப்பட வேண்டிய பெயர் அல்ல, எப்பொழுதும் எந்த நிமிடமும் சுகந்தரித்து கொள்ளப்பட வேண்டிய பெயராகும். ஏனெனில் கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் தனியாய் நின்று கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு துணை செய்வார் ஒருவனும் இல்லையா? பெரிய குடும்பத்தில் உங்களை நேசிப்பார் ஒருவருமின்றி அனாதையைப் போல் காணப்படுகிறீர்களா? கலங்காதிருங்கள், இம்மானுவேலர் உங்களோடு கூட இருக்கிறார். அன்று தனியாய் யாக்கோப்பு குடும்பத்தை விட்டு புறப்பட்ட போது இம்மானுவேலராய் கர்த்தர் அவரோடு உடன்படிக்கை செய்த அன்பை எண்ணி பாருங்கள். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:15 வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிற உங்கள் விசுவாசமே உங்களுக்கு மிகுந்த ஆறுதல் அளிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஜோர்தானை போல பெருவெள்ளங்கள் உங்கள் மேல் மோதி அடித்த வேளையில் எல்லாம் இம்மானுவேலர் அல்லவா உங்களோடு இருந்து உங்களை காத்து தப்புவித்தார். எத்தனையோ மரணக்கட்டுக்கள் உங்களை சந்தித்த வேளைகளில் இம்மானுவேலர் அல்லவா உங்களோடு இருந்து உங்களை ஆறுதல் படுத்தினார். இம்மானுவேலர் உங்கள் பட்சத்தில் இல்லாமல் போயிருந்தால் எப்பொழுதோ நீங்கள் துக்கத்தில் மூழ்கி போயிருப்பீர்கள். சாத்தான் உங்களை வாரிக்கொண்டு போயிருப்பான். எப்பொழுதும் இப்பொழுதும் உங்களுக்காகவே உங்களோடு இருக்கிற இம்மானுவேலரை நன்றியோடு துதிப்போமா? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நாங்கள் இம்மானுவேலருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அல்லேலூயா.